மதுரையில் காட்டுப்பகுதியில் குடவுன் அமைத்த கும்பல் ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளது. போலீசார் வருவதை அறிந்து முட்புதர்களுக்கு இடையே 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டாசுகளை வீசிச் சென்றுள்ளனர். தப்பியோடிய கும்பல் சிக்குமா? மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி அருகே எம் சுப்புலாபுரம் எரிச்சந்தம் சாலையில் முட்புதர்கள் நிறைந்த பகுதி உள்ளது. இந்த பகுதியில் ஒரு கும்பல் உரிய அனுமதியின்றி பட்டாசு தயாரித்துள்ளனர். தகவலின் பேரில் பேரையூர் டிஎஸ்பி இலக்கியா தலைமையிலான கல்லுப்பட்டி காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொள்ள வந்தனர். போலீசார் வருவதை அறிந்த கும்பல் அங்கிருந்து காரில் ஏறி தப்பி ஓடிவிட்டது. போலீசார் அவர்களை துரத்திய நிலையில் புதர்கள் நிறைந்த காட்டுப்பகுதி என்பதால் பிடிக்க முடியவில்லை. போலீசார் உதவியுடன் பேரையூர் வட்டாட்சியர் செல்லப்பாண்டி மற்றும் வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டதில் உரிய அனுமதியின்றி ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிப்பது தெரிய வந்தது. போலீசார் தொடர்ந்து நடத்திய சோதனையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் முட்புதருக்குள் பட்டாசுகள் தயாரித்து வைத்திருப்பதும் தெரிய வந்தது. போலீசார் வருவதை அறிந்து முட்புதர்களுக்குள் இடையே பட்டாசுகளை வைத்து சென்றுள்ளனர். பட்டாசுகள், வெடிமருந்துகள், ஏராளமான மூலப்பொருட்கள் சம்பவ இடத்திலிருந்து பறிமுதல் செய்தனர். கல்லுப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட வெடிபொருட்கள் 50 லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு இதே பகுதியில் அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு ஆலையில் நடந்த வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட பல லட்சம் மதிப்புள்ள பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் செங்குளம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.